ஏனுங்க தம்பி வீட்டுல யார் இருக்கிறா? சொல்லுங்க, யார் வேணும்? ஏனுங்க தம்பி உங்க வீட்டுக்கு ஒரு 3 பொம்பளைங்க வந்தாங்களா? என்னது, வீட்டுக்கு 3 பொம்பளைங்க வந்தாங்களா? ஹலோ சார், இது பேச்சுலர்ஸ் இருக்கிற வீடு. என்ன சார் இப்படி கேள்வி கேட்குறீங்க? ஐயோ தம்பி தம்பி தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த வீட்டுக்கு இன்னைக்கு மத்தியானம் 3 லேடிஸ் வந்தாங்களா? ஏங்க அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நாங்க இல்லைங்க. கிளம்புங்க. குண்டா கொண்டு போட்டுட்டு ஒரு ஆண்டி வந்தாங்களா? ஓ, அந்த லேடிஸை பத்தி கேக்குறீங்களா? ஆமா, எங்க வீட்டுக்கு 3 லேடிஸ் வந்தாங்க. அவங்கதான் குண்டா கொண்ட வச்சுட்டு இருந்த ஆண்டி பின்னாடி நிக்கிறாரு, இவரோட பொண்டாட்டி. அப்புறம் மூஞ்சிக்கு முன்னாடி இந்த பக்கம் 2 முடி, அந்த பக்கம் 2 முடி தொங்க போட்டிருப்பாளே, அது அந்த ஒண்ணு மூக்க வச்சிருக்கிறாரு, அவரோட பொண்டாட்டி. யோ, எங்க பொண்டாட்டி தான் நீ ஒண்ணு மூக்குன்னு சொல்றானா? நீயுமா? சரி சரி, நல்ல மூக்கு தான். அப்புறம் திமிரு பிடிச்ச இன்னொருத்தி கூட வந்திருப்பா, சுடிதார் ஒண்ணு போட்டுக்கிட்டு ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தவ மாதிரியே. ஆனா 1ஆம் நம்பர் பட்டிக்காடு, அவை என்ற பொண்டாட்டி. சார், உங்க பொண்டாட்டிங்கள நீங்களே இப்படி பேசுறீங்க? ஐயோ தம்பி, பொண்டாட்டிங்கன்னு பொண்டாட்டி மரியாதை கெடுத்துட்டு இருக்கிறீங்க. அவளுங்களை பொண்டாட்டி கிடையாது, போக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? என்ன இப்படி செத்தவா? தம்பி, அவளுங்க பேசுற பேச்சுக்கு நாங்க பதில் பேச முடியாம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீங்க அவளுங்களை நிக்க வச்சு சரிக்கு சமமா பேசி அமுச்சு விட்டுருக்கீங்க. அதை கொண்டாடத்தான் நாங்க வந்திருக்கிறோம். சரக்கும் சொல்லியிருக்கிறோம், வந்துகிட்டே இருக்குது. இங்க வச்சு 4 ரவுண்டு குடிச்சிட்டு சும்மா ஜாலியா கூத்தாட்டம் போடலாமா? ஏங்க, பொண்டாட்டிங்களை இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவங்க தான் தெரியாம எங்க வீட்டுக்கு வந்துட்டு இல்லாத போலாது பேசிட்டு போனாங்க. நான் திட்டி அமிச்சேன். இது ஒரு விஷயம், நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. கிளம்புங்க. தம்பி கல்யாணம் ஆகல, அது விவரம் இல்லாம பேசிட்டு இருக்குது. தம்பி கல்யாணம் மட்டும் பண்ணி பாருங்க, அட் டைம்ல 100 பேயையும் 100 பிசாசையும் 100 ரத்த காட்டரையும் வச்சு சமாளிக்கிற மாதிரி இருக்கும். யோ, கரெக்டா தான் சொன்னேன். ஆனா சுத்தி முத்தி பாத்துக்கோ, பொண்டாட்டிங்களுக்கு பாம்புக்காது. அப்புறம் இதை வச்சு நம்மளை அடிப்பானுங்க 4 நாளைக்கு. சரி சரி, எல்லாரும் பேசாம இருங்க. தம்பி, ஐட்டம் வந்துட்டு இருக்குது, எல்லாரும் உட்காந்து ஜாலியா. ஐயோ, தெரியாம இந்த வீடு கொடுத்து நான் வந்துட்டேன். உங்க பொண்டாட்டிங்க நீங்களும் மாத்தி மாத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே நியூசன்ஸா போச்சு. போலீஸ்க்கு போன் பண்றதுக்குள்ள இடத்த காலி பண்ணுங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இடத்த காலி பண்ணுங்க. அண்ணா, பேசாம போயிடலாண்ணே. இவரு கத்துல பொண்டாட்டிங்க வந்துட போறானுங்க. சரி வாப்பா, இவருக்கு வேண்டாடி என்ன, நம்ம ரெகுலரா போய் உட்காந்து குடிப்போம்ல, அந்த இடத்துல குடிச்சு ஒரு குத்தாரத்தை போட்டு கிளம்புவோம். சரியா சொன்னீங்க தம்பி. நிஜமாவே உங்களுக்கு சரக்கு வேண்டாமா? அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ, கிளம்புங்க. சரி வா போ. தெரியாம இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். சரியான பைத்தியக்கார கும்பல்கள் இருக்கும் போல அந்த காலனிக்குள்ள. ஐயோ, விளக்கு வச்ச நேரத்துல மாமா வரா. அம்மா, சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மா, பசிக்குது. ஏண்டா, உங்க அப்பனுக்கு உனக்கு நான் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட கூடாதே? அப்படியே மூக்குல வேர்த்து வந்துருவீங்க. ஏண்டா, இவ்வளவு நேரம் அடுப்படியில வேலை பார்த்துட்டு இருந்த, அப்ப பசிக்குதுன்னு கேட்டா ஒண்ணு வேண்டான்னு ஓடுனேன். இப்ப உட்காந்து தலை சீவலான்னு உட்காந்துட்டு இருக்கிற. இப்ப வந்துட்டு பசிக்குதுங்கிற. அப்பனுக்கு போல தாப்பாம் தானே பிறந்திருக்கிற. பசிக்கும் போது நம்ம சாப்பிட முடியும். சரி சரி, அதெல்லாம் விடு. அம்மா அழகா தானே இருக்கிற. ஐயோ, இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாதே. அழகா இருக்கிறீங்கன்னு சொன்னா எவ்வளவு அழகா இருக்க சொல்லுன்னு சொல்லுவீங்க. அழகாவே இல்லைன்னு சொன்னாலும் ஏண்டா பெத்த தாயை பார்த்து இப்படி பேசுறியேன்னு சொல்லுவீங்க. என்னத்த சொல்லலாம்? ஏண்டா, உங்க அப்பன மாதிரி அப்பப்ப மைண்ட் வைஸ்ல பேச போயிர போல. பதில் சொல்லா. அம்மா, நீ எப்பவுமே அழகுதாம்மா. அது எனக்கே தெரியுமாக்கோ, எவ்வளோ அழகு, அத சொல்லு. சஞ்சய், சோத்துக்கு ஆசைப்பட்டு வந்து சேத்துல மாட்டிட்டியடா. அட சொல்லு. உங்க அழகுக்கெல்லாம் அளவுக்குள்ளே இல்லம்மா. அது எனக்கு தெரியும். நான் நயன்தாரா மாதிரியோ இல்ல சமந்தா மாதிரியோ இல்ல கீர்த்தி சுரேஷ் மாதிரியோ அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்க அம்மா யார மாதிரின்னு சொல்லு. மாமாமா விட்டுருங்கம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதை சொல்லு, நான் யார மாதிரி இருக்கிறேன். ஏடி முப்பாத்தா, வெளிய மாடு சாணி ஓட்டு இருக்குது, எடுத்து தூக்கி வீசலாம் இல்ல, வாசல்லே கிடக்குது. ஆஹா, அப்பா வந்து மாட்டிட்டாங்க. அப்பா மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். அம்மா, நீங்க கேட்ட கேள்விக்கு அப்பா பதில் சொல்லுவாங்க. எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேம்மா. ஏய் நில்லுடா, சாப்பிட்டு போடா. எனக்கு வேண்டாம் தாயே. ஏனுங்க மாமா, பாட்டிக்காட்டுல இருந்து வந்திருக்கேன்னு ஒரே காரணத்துக்காக மாடு சாணி ஓட்ட கூட நான் தான் வந்து எடுக்கணுமா? ஏன்
வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டியடா பஞ்சு. சரிடி அதெல்லாம் வீடு. புள்ள ஏதோ கேள்வி கேட்க சொன்னானே, என்கிட்ட கேள்வி நான் சொல்றேன். அறிவாளி நான் இருக்கும்போது பிள்ளைகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறேன். ஓ கேட்கணுமா? சரி, நான் எவ்வளோ அழகு? தனியா முடிச்சவ இந்த கேள்வியவா கேட்டிருக்கிறா? உனக்கு என்னடி ராசாத்திக்கு, நீ அழகு தேவதையாக்கும். இப்படியெல்லாம் உருட்டாதீங்க, உண்மையை சொல்லுங்க. நான் எந்த ஹீரோயின் மாதிரி இருக்கிறேன்? ஹீரோயினா? நீயா? யார சொன்னாலும் திட்டுவாளே. ஏண்டி ஹீரோயினா உனக்கு கால் தூசி வருவாங்களா? நீ எவ்வளோ அழகு. அதான் எவ்வளோ அழகு சொல்லுங்க. அது வந்து முப்பாத்தா, அது வந்து போயெல்லாம் கிடையாது. நான் நயன்தாரா மாதிரி இருக்கணும், ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கணும், கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கணும். சீக்கிரம் சொல்லுங்க. பாவி மகன் இவகிட்ட கோல் விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான் பாரு. நயன்தாரா மாதிரி இருக்கான்னு சொன்னோம்னா நயன்தாராக்கெல்லாம் வயசாயிருச்சு, வயசானவங்களும் நானும் ஒன்னான்னு கேட்பா. சரி சமந்தா மாதிரி இருக்கிறேன்னு சொன்னோம்னா சமந்தாக்கு வாயே நல்லா இல்ல, அவளை மாதிரி இருக்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவா. சரி கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கேன்னு சொன்னோம்னா கீர்த்தி சுரேஷ் ஒல்லியா ஒடுக்கமா இருக்குது, நான் என்ன அப்படியா இருக்கிறேன்னு கேட்பா. இன்னைக்கு யார சொன்னாலும் சம்பவம் உறுதிதான், அதனால பேசாம எதையாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம். மா நீ தமிழ் ஆக்டர் மாதிரிலே இல்லம்மா. இந்த புல்லட்டு பாட்டுக்கு வருதே ஒரு பொண்ணு, அதாம்மா புல்லட்டு புல்லட்டுன்னு ஒரு பாட்டு வருதே. ஆமா, கமாண்டே பி லெட்ஸ் கோ, அந்த புல்லட் அந்த பாட்டு தானே? அதே பாட்டு தான். அந்த பாட்டுல வர பொல்ல மாதிரி அழகா இருக்கிறியாக்கோ. கருமத்தை இந்த பொய்ய சொல்றதுக்கு நாக்கா அழுகிறாம பாத்துக்கோ கடவுளே. நிஜமாவா மாமா? அந்த புள்ள மாதிரி இருக்கற? எங்க அம்மா கூட சொன்னாங்க, ரெண்டு புள்ள பெத்த மாதிரியே இல்லடி, நீ அழகாயிட்டே போறியேடி. என்னவோ மாமா, நீங்க சொன்னது மனசுக்கு நிறைவா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த புள்ளைக்கு கண்ணு கூட கொஞ்சம் சரியில்லைங்க மாமா. வேற எந்த ஹீரோயினும் உங்களுக்கு கிடைக்கலையாக்கோ, அந்த புள்ளைய போய் என்னோட சொல்லிருக்கீங்க. சி, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. மக்களே என்ன மன்னிச்சுக்கோங்க, அந்த பாட்டு பிடிக்கிறவங்க யாராவது இருந்தா ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. என்ற ஒண்டாடி விவரமெல்லாம் பேசிட்டா கல்லுகில்ல தூக்கி போட்டு அடிச்சிடாதீங்க. முக்கியமா கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்திடாதீங்க. இவ அப்பதான் கிறுக்கு இருக்கு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பா. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அக்காவா? நீ யாருப்பா? ஐயோ, நேரங்காலம் தெரியாம வந்துட்டானே இவன் வேற. யாருப்பா நீங்க இவ்வளவு போய் அக்கான்னு கூப்பிட்டு இருக்கிற? இவ்வளவு கூட பிறந்தவன் ஒரே ஒருத்தன் தான், அந்த வீணா போன மூதேவி ஊருக்குள்ள உட்காந்து அலும்பத்தனம் பண்ணிட்டு இருக்குது. இது வேக்கானமா கேளு. எவன்டி இவன் உன்னை வந்து அக்கான்னு கூப்பிட்டு நடு வீட்டுக்கு வந்து நிக்கிறான்? ஐயோ மாமா, பக்கத்து வீடு கொடுத்துன்னு வந்திருக்கிற, உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? என்னது பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துன்னு வந்திருக்கிறியா? சரி வா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் என்னை மாமாங்கிற இவ்வளவு அக்காங்கிற, என்னது இது? ஐயோ மாமா, அக்காவை அக்கான்னு தான் கூப்பிட முடியும். அவங்க அக்கா மாதிரி என்னை சோர்வோடு பார்த்துக்கிட்டாங்க, அப்போ அவங்க வீட்டுக்கார எனக்கு மாமா தானே. என்னது சோர்வோடு பார்த்துட்டு இருக்கிறாளா? ஏண்டி நல்ல வயன் சம்பாரிச்சு நார வயன் திங்கிற மாதிரி என்ற சம்பாத்தியத்தை ஊர் ஊரே அரைச்சிட்டு இருக்கிறே நீ? ஆமா, பெரிய சம்பாத்தியம். புள்ளைக்கு ஒரு நேரம் சோர்வோடு தப்பா? என்னது புள்ளையா? ஆமா, என் தம்பி மாதிரி என்ற புள்ள மாதிரி இவனை பார்த்துட்டு இருக்கிற, அதனால அப்படி சொன்னேன். அக்கா நான் புள்ளையா? ஆமாண்டா, சொத்து பத்தெல்லாம் உன்ற பேர் எழுதி வைக்க சொல்ற, வந்து வாங்கிட்டு போ. சொத்தெல்லாம் இருக்கா? அடிச்சு பிச்சு போடுவேன். யாரு நீ, எங்க இருந்து வந்து பேசிட்டு இருக்கிற, என்ன ஏது கொஞ்சம் தெளிவா சொல்லு. உங்க காலனிக்கு எகுத்தாப்புல ஒரு வீடு இருக்குதுல்ல, அந்த வீட்டுல குடியிருக்கிற. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு குஷ்பா கிட்ட சொன்னேன். குஷ்பாக்கா முப்பாத்தாக்கா உமாக்கா எல்லாரும் சேர்ந்து எனக்கு சாப்பாடு போட்டு நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அதனால எங்க அக்கா மாதிரி இவங்கெல்லாம், இவங்க கிட்ட ஏதாவது பேசிட்டு போலான்னு அப்பப்ப வருவேன். என்னது பேசிட்டு போலான்னு வருவியா? யூ மீன் கடலை? எக்ஸாக்ட்லி மாமா. பிச்சு போட பிச்சு என்ற உன்னிட்டு கடலை ஓடுவாங்க நீ அண்டையே சொல்ற? ஐயோ மாமா, அருகடத்தமா பேசிட்டு இருக்காதீங்க. ஏண்டி நான் அருகடத்தனமா பேசிட்டு இருக்கிறேன்? அவன் என்னடா நான் கடலை ஓடு பேசுவாங்கிறான், அவங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிற. அது என்ன மூடி கட்டின புருஷனை பார்த்தா மட்டும் இஞ்சி தின்ன குரங்காட்ட மூஞ்சி வச்சுக்கோ, காண்டவங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசு. இங்க பாருங்க மாமா, தாவில பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டேன். என்னாச்சு மாமா, என்னாச்சு? அத்தை எதுக்கு சண்டை போடுறீங்க? அது ஒண்ணு இல்ல, இந்த தம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு மாமா தையோ பியோ கத்திட்டு இருக்கறாப்ல. ஏமா நீயே சொல்லு, முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிடலாமா? அருகடத்தமா பேசிட்டு இருக்கறா. ஐயோ மாமா, நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தேன்ல, அந்த ஆபீஸ்ல இவங்க வேலை பார்த்தாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால அத்தை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓ உனக்கு தெரிஞ்சவங்களா? அப்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க. நான் கூட இவளுக்கு தெரிஞ்சவனோ நினைச்சேன். இவ கூட சேரதெல்லாம் டுபாகூர் கேஸுமா, அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பயமே. யாரு
என் கூட சேர்றவங்க டுபாகூர் கேஸா? ஆமா, குஷ்புன்னு உங்க கூட ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குது. அப்படியே சின்ன தம்பி படத்துல வர குஷ்பு மாதிரி நினப்பதுக்கு. அதை பார்த்தா உஸ்லமணி மாதிரி இருக்கு. அடுத்தது உமா, மனசுக்குள்ள ஜோதிகா நினப்பு. இந்த பக்கம் 2 முடி, அந்த பக்கம் 2 முடி. அடுத்ததா நீ, உங்க அப்பன் பேரு கந்தசாமி, அவன் மாடு மேய்க்கிறாங்கிறதையே மறந்துட்டு லண்டன் ரிட்டர்ன் மாதிரியே நடந்துட்டு இருப்ப. ஏண்டி என்னைக்காவது ஒரு புடவை கட்டி இருக்கிற நீ? எப்ப பாரு அப்படியே ஃபாரின் இருந்து படிச்சவ மாதிரியே சுடிதாரோடையே சுத்தி திரியிறா. அந்த முடிய அள்ளி முடியிறியாடி நீ? என்னைக்காவது ஜட போட்டிருக்கிறியா தலையில? முடி லூஸ் கார்ல தான் இருப்பாங்களாம். பங்களா நாய் மாதிரி இருக்குது முடி. மாமா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் பேச வேண்டியது இருக்குமாக்கோ. அப்புறம் நான் பேசினேன் மது முன்னாடி அந்த பையன் முன்னாடி அசிங்கமாயிரும். பேசாம உள்ள போயிருங்க, இல்ல மனுஷியா இருக்க மாட்டேன் நானு. நீ எப்ப மனசியா இருந்திருக்கிற? ஏதோ மதுவுக்கு தெரிஞ்சவங்கிறதுனால விட்டுட்டு போறனாக்கும். தம்பி பார்த்து பத்திரமா இருங்க. இவங்க கிட்டேலாம் இவங்க 3 பேரும் பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள மாதிரி ரவுடிங்க உலகத்துல நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. பார்த்துக்கோங்க. அக்கா, எனக்கு மாமா இப்படி பேசிட்டு போறாரு. மது இது கொஞ்சம் புடி. எனக்கு அடிச்சிட்டீங்க. அடிக்காம அவ லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணு, ஐடியா கொடு, 2 பேத்தையும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு கேட்டேன். அதுக்கு இப்ப வரைக்கும் வந்து நீ பதில் சொல்லல. என்ன வீட்டுக்கு திட்டிட்டு போறாரு, சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்கிற. பல்லுகளெல்லாம் பேத்துருவா, ஜாக்கிரதை. இல்லக்கா, அது விஷயமா தான் பேசலான்ட்டு வந்தேன். அதுக்கு எதுக்கு இப்ப நீ தள்ளி போய் நின்னு பேசிட்டு இருக்கற? இல்ல, மாமா சொன்ன மாதிரி நீங்க சாஃப்ட் எல்லாம் இல்லக்கா, கொஞ்சம் ரக்கடா தான் இருக்கீங்க. பிச்சு போட பிச்சு, ஜாக்கிரதை. எனக்கு பிடிக்காத விஷயத்தை யார் பண்ணாலும் இப்படித்தான் நாக்கும். அடிச்சு கேப்பா இந்த முப்பாத்தா. சரி சரி, அடிக்க மாட்டேன், பக்கத்துல வா. என்ன அடி? அக்கா தயவு செய்துக்கா, எது வந்தாலும் வாயிலே பேசுங்கக்கா, அடிக்க மட்டும் செய்யாதீங்கக்கா. சரி சரி, அதெல்லாம் விடு. கதிரை இந்த பிள்ளைய எப்படி சேர்த்து வைக்கிறது? ஐடியா பண்ணே இல்லையா? ஐடியாவோட வந்திருக்கிறான் இந்த அரவிந்த். அப்படின்னா ஐடியா பண்ணிருக்கிற, சொல்லு கேப்பா. அக்கா, இவங்க 2 பேரும் பார்க்காம இருக்கிறது தான் பிரச்சனையே. பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என் ஃப்ரெண்டு லவ் பண்றேன்னு சொன்னான்ல, அதோட இவங்களை பார்க்கவே இல்லை. இப்போ 2 பேரையும் மீட் பண்ண வச்சா எப்படி இருக்கும்? இன்னொரு அடி கொடுத்தாதான் நீ சரிப்பட்டு வருவ. ஏக்கா, ஏண்டா எங்களையே ஒரு ஃப்ரெண்ட் கழுவி ஊத்தி திட்டி அனுப்பிட்டாப்ல. இவள பார்த்தா திட்ட மாட்டானா? அவனுக்கு பொம்பளைங்க கண்டா பிடிக்க மாட்டேங்குது. இவள பார்த்து எக்கு தப்பா பேசிட்டானா பாவ சின்ன புள்ள மனசோடிச்சு போயிடாதா? ஐயோ அக்கா, இப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா பஞ்சை நெருப்பி எப்படி பத்த வைக்கிறது? என்னது பஞ்சு நெருப்பு பத்திக்கணுமா? பரவாயில்லடா, ஆள் அழகாப்படி சைஸ் இருந்தாலும் நல்லா தான் பேசுற. சரி சரிக்கா, முதல்ல 2 பேத்தையும் பார்க்க வைப்போம், அதுக்கப்புறம் பேச வைப்போம், அதுக்கப்புறம் பழக வைப்போம். நல்லாதான் சொல்ற. சரி, இப்போ எப்படி பார்க்க வைக்கிறது? அதுக்கு ஒரு ஐடியா கொடு. நாளைக்கு காலையில கதிர் கரெக்டா 7 மணிக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போவான். மதுவையும் அங்க அனுப்பிடுவோம். 2 பேரும் காலையில மீட் பண்ற மாதிரி ஒரு சான்ஸை உருவாக்குவோம். ஐயோ அத்தை, நான்ல போலத. என்னம்மா நீ? உனக்கு பதிலா நானா போக முடியும்? அப்புறம் நான் போயிட்டு கதிர்க்கு என்ன பிடிச்சிருச்சுனா உங்க மாமா வீட்டுல கதிரை நான் கல்யாணம் பண்ண முடியாதுல. பாவம் உங்க மாமா. ஐயோ அத்தை, இப்படி எல்லாம் வேற இருக்குதா? அப்புறம் எங்க ஊர்ல ஒருத்த பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்கா. பொண்ணு கையில காப்பி கொடுத்து அனுப்புவாங்கங்கிறது ஊர் வழக்கம். அன்னைக்குன்னு பார்த்து பொண்ணோட அம்மா காப்பி எடுத்துட்டு போயிருக்கா. அவளை பார்த்ததும் பொண்ணு பிடிச்சதுன்ட்டா மாப்பிள. கடைசியில அது பொண்ணு இல்ல தம்பி, பொண்ணோட அம்மான்னு சொன்னோனே, பரவாயில்லைங்க பொண்ணோட அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டான். என்னத்த சொல்றீங்க? நல்ல ஊர் தான். அட, அப்படித்தான் நடக்குது கலிகாலம் மட்டும். பொண்ணுங்களோட பொண்ணோட அம்மா நல்லா இருந்தா, பொண்ணோட அம்மா நல்லா இருந்து கட்டி கொடுங்கன்னு கேக்குறானுங்க கருமம் பிடிச்சவனுங்க. நான் போயிட்டு உன்னோட நான் கொஞ்சம் அழகுதா, அப்புறம் கதிர் என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா என்றவளையும் அடுத்துல நிக்கும்ல. ஐயோ அத்தை, வேண்டவே வேண்டாம், நானே போறேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இவ்வளவு வழக்கமா சொல்ல வேண்டியது இருக்குதாக்கும். நீ போகலனா காரியம் கேட்டு போயிடும். நீ தான் போகணும். தம்பி, நாளைக்கு காலையில 7 மணிக்கு எல்லாரும் பார்க்ல மீட் பண்ணுவோம். சரிங்கக்கா, காலையில 7 மணிக்கு பார்க்கலாம். போயிட்டு வரேன். மக்களே, நாளைக்கு 7 மணிக்கு நடக்கிற விஷயத்த நீங்க 11 மணிக்கு வீடியோ வரும், அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. போயிட்டு வரேன். 11 மணிக்கு வீடியோ வரும்.